200 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 200-250 கிலோமீட்டர் இருக்கும். பெங்களூரில் நாங்கள். உங்களுக்கு எத்தனை கிட்ஸ்? எனக்கு வந்து 3 பசங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாய் மேடம் ஃப்ரம் ஹைதராபாதா நீங்கள்? வாங்க வாங்க, வெல்கம். புதுசாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து கர்நாடகாவில் ஷிவமோகா டிஸ்ட்ரிக்ட். ஹாய் மேடம் ஃப்ரம் தெலுங்கானா. நியூஸ் சப்ஸ்கிரைபரா? வாங்க வாங்க, வெல்கம். நீங்கள் தெலுங்கானாவா? எனக்கு தெலுங்கு தெரியாதே. என்ன அமைச்சிருக்கீங்க? தமிழ் வா, இது எனக்கு புரியலப்பா. புரிகிற மாதிரி அனுப்புங்க. நான் கூட படிக்கிறேன். ஆமாவா? ஷிவமோகாலையா? யாருங்க நீங்கள்? பேர் சொல்லுங்கள். மகேந்திரன் வீண் இருக்குது. காலேஜில் படிக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க? கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க? கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, வெளியே இருக்காங்க. எந்த ஊர் நீங்கள்? கர்நாடகாப்பா. ஹாய் ஹாய், வாங்க, வெல்கம். சூர்யா வாங்க. நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் வந்து கர்நாடகா. பேர் ஷிவமோகா. நீங்கள் யார் தெரியுமா? என்ன தெரிஞ்சால் சொல்லுங்களேன். ஷிவமோகானா தெரிஞ்சவங்களா இருப்பீங்களோ என்னவோ. இல்லை நம்பூர்காரா இருந்தால் சொல்லுங்கள். சூப்பர். சரவணன் வாங்க, வெல்கம். அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது? பரவாயில்லைங்க. கிளைமேட்னால் வந்து மழைலாம் வராது. ஸோ நைட்டில் வந்து இப்போ வந்து குளிர்காலம் இல்லையா, அதிகமாக வந்து குளிர் தான். இப்போது ஒரு வாரமாகவே இல்லை, கொஞ்சம் கம்மி தான் குளிர். வெரி நைஸ். கர்நாடகா பக்கம் தெரியுமா? என்னங்க பேர் தெரியும்? எனக்கு எந்த ஊரும் தெரியலங்க. தெரியாதுங்க. தமிழில் டைப் பண்ணாதுங்க. வேல்முருகன். தமிழில் டைப் பண்ணாதீங்க. தமிழ் தெரியாதுப்பா. எழுத படிக்க வராது. ஓன்லி தங்கிலீஷில் மட்டும் புரிகிற மாதிரி அனுப்புங்க. அதுவே டூப்லெட் தான். ஓலோ மேடம் ஹிந்தி. ஐயோ, தமிழே தெரியலன்னு தடமாடிட்டுருக்கேன். நீங்கள் வேறு ஹிந்தி வேறு கேட்குறீங்க. ஹாய் அக்கா, ஆர் யூ? வாங்கப்பா வாங்க, வெல்கம். குமார் வாங்க, வெல்கம். நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பொங்கல். ஷிவமோகாவில் எந்த இடம்? நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஷிவமோகாவில் நீங்கள் எந்த இடம், உங்கள் பேர் என்ன, அதெல்லாம் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேவா? எந்த இடம்லாம் சொல்லக்கூடாது லைவில் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் லைவ் டைம் எப்போது? எங்கள் லைவ் டைம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போ ஃப்ரீ ஆகுதோ, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன். பசங்க இருப்பாங்க, இல்லை வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னா லைவ் போக மாட்டேன். நான் ஃப்ரீயாக இருந்து எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு லைவாச்சும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரீ இருக்கும்போது வருவேன். அதனால் இந்த டைமிங்ஸ் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதுக்கு தான் நான் எப்போ என்னோடய வேலை முடியுதோ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி லைவுக்கு வருவேன்.